ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. Game On Solution, South India's #1 tough construction company. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஸோ எனக்கு அந்த ஃபோட்டோ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆஹா இப்படி ஒன்று இருக்குதா இவன் சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியாதா? தெரியாது, யாருக்குமே தெரியாது, சொல்லல, மோஸ்டா யாருக்குமே தெரியாது. அது ஒரு 2 பேருமே ஆர்டிஸ்ட். இவங்க எப்படா பார்த்தாங்க, எப்போ பேசுறாங்க, எப்போ பழகுனாங்க, இப்போ திடீர்னு கல்யாணம் வந்து நிற்கிறாங்களே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எனக்கு ரொம்பலாம் தெரியாது. ஏன்னா அவங்களோட பர்சனல், அவங்க அந்த லவ் அப்படின் போது நம்ம அவங்களுக்குள்ள தானே இருக்கும், சொல்ல மாட்டாங்க. நான் வந்து என்ன நினச்சிட்டுமா, முத்தங்கில் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினச்சேன். ப்ராப்பராக ஜாதகம்லாம் எடுத்துட்டு வந்து பொண்ணு கேட்டு அவங்க அம்மா கிட்ட அடிலாம் வாங்கி வயசு காலில் விழுந்து ப்ரப்போஸ் பண்ணி எங்க வீட்டுக்கு வந்து ஒரு மகனாட்ட வந்து எங்களை பாத்துக்கணும். யூ மீன் வீட்டோட மாப்பிள்ளை எங்க பாருங்க காலையே சரணடைஞ்சிட்டார் ஒருத்தர். ஒரு சின்ன அப்ப நீயும் தெரியாம தான் இருந்திருக்க இல்லையா? நாங்களாச்சும் கூட ஒர்க் பண்ணவும் ஓகே, பட் நீ போய் ப்ரப்போஸ் பண்ணிருக்க. நான் அவங்க கூடயே ஒர்க் பண்ணலாம்னு நினைச்சேன் லைஃப் லாங். ஓகே, ஸோ வந்து நல்ல ஒரு மங்களகரமாக வந்திருக்கீங்க, கல்யாணம்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதை யார் வந்து சொன்னா? ஆனாலும் உங்க டீம் ரொம்ப மோசம்டா தம்பி. ஏன், என்னாச்சு? கல்யாணத்துக்குன்னு போனவள அப்படியே குண்டு கட்டா தூக்கி, இந்த வழிப்பறி கொள்ளையர்கள் இருப்பாங்க பாத்தியா, அதே மாதிரி குண்டு கட்டா தூக்கினதை எங்க உட்கார வச்சுட்டீங்க. கூட அஸ்வினி பிஆர் வந்திருப்பாங்க. அவதான் எங்க அவா? ஓய், எங்க போனாலும் அது கல்யாணமா இருந்தாலும் சரி, வேற எங்கேயா இருந்தாலும் சரி, கண்டென்ட் தான் பார்ப்பாங்க. அவங்க பார்த்து இவங்களை தூக்குவோம். ரொம்ப நாளா நீங்க கேட்டிருந்தீங்க, நானும் நாளைக்குன்னு சொல்லினே இருந்தேன். இன்னைக்கு உங்களை பிடிச்சாதான் வாங்கன்னு சொல்லிட்டு கையோட பிடிச்சி இழுத்துன்னு வந்துட்டான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். உண்மையாகவே வந்து பயங்கர ஹாப்பி வைஷு அண்ட் வெற்றி வசந்துக்கு. ஸோ நீங்கள் கூடவே இருந்திருக்கீங்க, கூட கோஸ்டாரும் கூட ஒரு வெல்விஷரும் கூட. கல்யாணம் எப்படி நடந்துச்சு? சூப்பராக இருந்தது. 2வது மணமக்கள் 2 பேருமே மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருந்தாங்க பார்க்கறதுக்கு. என்ன கல்யாண வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்க லைஃப் லாங் சந்தோஷமாக இருக்கணும். அது ஹோல் டீமோட எல்லாரோட ப்ரேயர். இந்த நிமிஷம் அவங்கள நான் வாழ்த்திக்கிறேன், அவங்களுக்காக பிரார்த்தனையும் நான் பண்ணிக்கிறேன். பிள்ளைகள் நல்லா இருக்கணும். சூப்பர். ஸோ நீங்கள் கூட வந்து ரொம்ப மந்த்ஸ் நடிச்சிட்டு இருக்கீங்க. இதில் வந்து இந்த அப்டேட்ஸ் வந்து ரொம்ப இப்போ தான் போட்டாங்க. இப்போ கல்யாணம் நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி தான் அந்த அப்டேட்டே போட்டாங்க. உடனே கல்யாணம் வந்து அது வரைக்கும் ஒரு கெஸ்ட்லேயே விட்டுருந்தாங்க. பட் உங்களுக்கு எப்போ தெரியும் மேம் இந்த நியூஸ்? எனக்கு கல்யாணம்ன்றது அது அவங்க மாலையும் கழுத்துமா என்கேஜ்மெண்ட் போட்டாங்க. ஆக்சுவலி என்கேஜ்மெண்ட் அப்போ நான் ஷூட்டில் இருந்தே நான் சரியாக பார்க்க முடியல, போகவும் முடியல. ஸோ எனக்கு அந்த ஃபோட்டோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஆஹா இப்படி ஒன்று இருக்குதா இவன் சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான். உங்களுக்கு தெரியாதா? தெரியாது, யாருக்குமே தெரியாது, சொல்லல, மோஸ்டா யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலாக இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஸ்கூலில் ஷூட் அப்போ தான் வந்து என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு தெரியும். என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு கொஞ்ச நாள்லேயே அவன் இது இன்விடேஷன் கொண்டு வந்து கொடுத்தா, என்னடா அப்படின்னு. ஆமாம்மா அப்படின்னு சிரிச்சுனே சொன்னாங்க. ஷூட்டுன்னு நினைச்சீங்களா? ஷூட்டு, ஏதாவது கொலாபரேஷன் ஷூட்டாக இருந்திருக்கும். ஷூட் இருக்கும் இல்லை அந்த மாதிரி இல்லை. பட் இன்விடேஷன் கொடுக்க அவனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு, கல்யாணம்னு தெரியும். பட் இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல எனக்கு ஒரு 1 வீக் டிஸ்டன்ஸ் தான் அவங்களுக்கு. அதுக்குள்ள அந்த கேப்லயே அவங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு போது சரி ரொம்ப ஃபாஸ்டா இப்படி அப்படிங்கிறதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஓகே, எவ்வளவு ஹாப்பி நீங்க? இது எதிர்பார்க்காத ஒரு விஷயம், ஒரு அன்எக்ஸ்பெக்டட் இன்சிடென்ட் இது. 2வது அவங்களுக்கு அது ஒரு 2 பேருமே ஆர்டிஸ்ட். சொல்ல போனா 2 பேருமே ஆர்டிஸ்ட். இவங்க எப்படா பார்த்தாங்க, எப்போ பேசுறாங்க, எப்போ பழகுனாங்க, இப்போ திடீர்னு கல்யாணம் நிற்கிறாங்களே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எனக்கு ரொம்பலாம் தெரியாது. ஏன்னா அவங்களோட பர்சனல், அவங்க அந்த லவ் அப்படின் போது நம்ம அவங்களுக்குள்ள தானே இருக்கும், சொல்ல மாட்டாங்க. ஸோ கல்யாணம்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும். ஸோ ஓகே, எப்படியா நல்லா இருந்தா சரி. ஓகே, உங்களுக்கு தெரியுமா அஸ்வின் இந்த மாதிரி கல்யாணம் ஆக போகுதுன்னு தெரியுமா? உங்கள்கிட்ட சொன்னாங்களா? இன்விடேஷன் கார்டு கொடுக்கும்போது அப்பதான் தெரியும். மோஸ்டா எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுக்கும்போது தான் தெரியும். ஆக்சுவலா உங்களுக்கு தெரியாம இருக்குன்ற மாதிரி எனக்கு தெரியாம ஆயிடுச்சுங்க. நான் வந்து என்ன நினைச்சேன், முத்தங்கில் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். உன்னை ஏமாத்திட்டாங்க, உன்னையும் ஏமாத்திருக்காங்க, என்னையும் ஏமாத்திருக்காங்க. என்ன எப்படி தெரியுமா ஏமாத்தினாங்க? கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஷூட் மேம், அவங்க வைஷு தான் வந்து கெஸ்ட்டு. ஓகேவா, நான் வந்து ப்ராப்பராக ஜாதகம்லாம் எடுத்துகிட்டு வந்து பொண்ணு கேட்டு அவங்க அம்மா கிட்ட அடிலாம் வாங்கி வைஷு காலில் விழுந்து ப்ரப்போஸ் பண்ணி அந்த பொண்ணு வெற்றி கல்யாணம் பண்ணியிருக்கான். விட்றா தம்பி, பெட்டர் ஆப்ஷன் நெக்ஸ்ட் டைம். மேம் இது மாதிரி நெக்ஸ்ட் டைம் 10 தடவைக்கு மேலே தாண்டி போயிடுச்சு மேம். 11வது ட்ரை பண்ணேன், கண்டிப்பா கிடைக்கும். இந்த இடத்துல கட் பண்ணி ஒரு சின்ன ரீவைண்ட் அந்த வீடியோ போட்டால் என்னோட வழி புரியும் ப்ளீஸ் எடிட்டர்ஸ். உண்மையாகவே வந்து நான் கூட கேட்டுகிட்டே இருந்தேன்,
அஸ்வினிட்ட மெசேஜ் பண்ணி ப்ளீஸ் வைஷு எப்படியாவது நான் ஒரு மாதிரி சீரியஸாக இறங்கலான் இருக்கேன் பார்க்கறதுக்குள்ள இன்விடேஷன் டைப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அது தெரியாம தான் நீ போய் ப்ரப்போஸ் பண்ணியா? அது தெரியாம காலில் விழுந்து ஜாதகம் எடுத்துட்டு போய் அவங்க அம்மாட்ட அடி வாங்கி ஒரு ஃபேமிலி ஸ்டார் ஈவெண்ட்ல பண்ணோம் மேம். ஒரு வாரத்தை கூட ஒரு ஹிண்ட் கூட கொடுக்கல மேம். எங்க வீட்டுக்கு வந்து ஒரு மகனாட்ட வந்து எங்களை பாத்துக்கணும். யூ மீன் வீட்டோட மாப்பிள்ளை எங்க பாருங்க காலையே சரணடைஞ்சிட்டார் ஒருத்தர். ஒரு சின்ன அப்ப நீயும் தெரியாம தான் இருந்திருக்க இல்லையா? நாங்களாச்சும் கூட ஒர்க் பண்ணவும் ஓகே, பட் நீ போய் ப்ரப்போஸ் பண்ணிக்க. நான் அவங்க கூடயே ஒர்க் பண்ணலாம்னு நினைச்சேன் லைஃப் லாங். நிச்சயமா உன்னோட பெயின் எனக்கு நல்லா புரியுது. இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணினே இருப்போம். கண்டிப்பா உனக்கு ஒரு நாள் ஒரு ஆப்ஷன், நல்ல ஆப்ஷனா பாரு, கண்டிப்பா கிடைக்கும். இப்ப எனக்கு என்னன்னா மேம், ஒரு பயங்கரமான ஒற்றுமை. வெற்றி வசந்த் கூட ஒரு ஸ்பெஷல் ஷோ பண்ணோம் எஸ்எஸ்ல, அதுக்கு நான் தான் ஆங்கர். ஓகேவா? வைஷு கூட ஒரு ஸ்பெஷல் ஷோ பண்ணோம், அதுக்கு நான் தான் ஆங்கர். அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இடையில இருக்கிற என்னைய ஜோக்கர் ஆக்கிட்டாங்க மேம். அதுதான் மேம் பெரிய வருத்தமா இருக்கு. ஜோக்கர்ங்கிறவங்க எல்லாரையும் சிரிக்க வைக்கிறவங்க. நல்ல வேளை நீங்க எல்லாரையும் சேர்த்து வைக்கிறவங்க சொல்லாம இருந்தீங்களே, எனக்கு மனசே வெடிச்சிருக்கு. அதையும் நீ போய் சைடு பண்ணிருக்க, உனக்கே தெரியாம நீ பண்ணிருக்க. ஹாப்பி ஃபார் யூ வெற்றி வசந்த் அண்ட் வைஷு. ஹாப்பி மேரிட் லைஃப் ஃப்ரம் டீம் எஸ்எஸ் மியூசிக். அது இது பாடிடுற தம்பி. எங்க இருந்தாலும் வாழ்க. அப்படி பாடிட்டு நல்லா இருக்கும். ப்ராப்பரா நான் போய் ஏன்னா 2 பேர் கூட நீ ஒர்க் பண்ணிருக்க. ஆமா. ரிசப்ஷன் நாளைக்கா மேம்? எப்ப இருக்கு? இப்போ முடிஞ்சிருக்க, போயிட்டு தானே இருக்கு. இப்போ அதுவும் முடிஞ்சிச்சா? அப்ப நான் இன்டர்வியூ முடிச்சு போய் இந்த பாட்டு பாடுறேன். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே. கல்யாணம் முடிஞ்சானே, ரிசப்ஷன் முடிஞ்சானே, இனிமே நீ அங்க போய் என்ன பண்ண போற? இனிமே நீ அங்க போய் என்ன பண்ண போற? மண்டபத்து ஆளா சேர்ந்து வேலை பார்க்க. இல்ல அங்க போய் சேர் எடுத்து போக போறியா? இல்ல சேர் எடுத்து போட போறது இல்ல. எல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டாச்சு, வந்தாச்சு, அவ்வளவுதான். நீ வரல இல்ல, அங்க சாப்பிட கூட வரல. சாப்பிட எப்படி இறங்கும் சோறு இறங்கும்? எப்படி நான் வச்ச வாயில வச்சா எப்படி அந்த மாதிரி? நீ அங்க வராம இருக்கிறது நல்லதுடா தம்பி. சீரியஸா இப்படியே போ. இன்னில இருந்து அன்ஃபாலோ பண்றேன். வைஷுவை வெற்றி மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலா நீ வெற்றியும் நீ அன்ஃபாலோ பண்ணணும். கால உழுவுற வரைக்கும் சொல்லல மேம். குறுக்கால வந்தவன் அவன் தானே. நான் கால உழுவுறப்ப கூட இப்படி தட்டி ஒரு ஹிண்ட் கொடுத்திருந்தா, டேய் இந்த மெட்டி கிட்டே காட்டி இருந்தாங்கன்னா நான் தப்பிச்சிருப்பேன். என்னை உழ வச்சு ப்ரொபோஸ் பண்ண வச்சு அவங்க அம்மா கிட்ட அடி வாங்கினேன் மேம். நானே யாரம்மா? வைஷு அம்மா கிட்ட. எதுக்கு? அவங்க வேற வந்து இந்த இதெல்லாம் கொடுத்தாங்க டிஸ்க்ளைமர். நீங்க வந்து பொண்ணு வந்தா இப்படி பாத்துக்கணும், அப்படி பாத்துக்கணும், எல்லாமே பாத்துக்கிறேன் மேம். ஆமாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு பார்த்தா இன்னைக்கு இந்த மாதிரி காஸ்டியூமை போட்டு வந்து ஒருத்தன் நல்லா பாத்துக்குவானா? இல்ல உன்னோட ஒருத்தன் நல்லா பாத்துக்குவானான்னு சொல்லி அவனுக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. சோ மேம் நீங்க சொல்லுங்க மேம், உங்களுக்கு ஒர்க்கிங் வித் குமரன் சார் அண்ட் எனக்கு ஆக்சுவலா குமரன் சார்ட்ட ஒர்க் பண்ணணுங்கிறது என்னோட தவம்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அம்பிகா மேம் நடித்த ஒரு சீரியலுக்கு நான் பாபா ஹவுஸ்க்கு நான் ஆடிஷனுக்கு நான் போயிருந்தேன். அப்போவே நான் குமரன் சாரை பார்த்து நான் அங்கே கேட்டேன். ஆக்சுவலாக அதில் வர வேண்டியது எனக்கு அதுலேயே வரல. ரொம்ப நாள் எனக்கு குமரன் சார்ட்ட ஒர்க் பண்ணணும் அந்த ஆசை எனக்கு இந்த சீரியலில் தான் நிறைய இருக்கு. அந்த ஆடிஷன் போய் எவ்வளோ இயர்ஸ் இருக்கும் மேம்? 6 to 7 years. ஓகே, அதை தாண்டி ஒரு கனவு நிறைவேறிடுச்சு. அதனால தான் எனக்கு இதுல பாட்டி கேரக்டர் நான் இது வரைக்கும் நான் பண்ணதே இல்ல. இருந்தாலும் எனக்கு குமரன் சார் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னீங்களா அவர்கிட்ட இந்த விஷயத்தை? இல்ல லைக் கன்வே பண்ணீங்களா? சாருக்கு தெரியாது. இப்போ இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதான் ஃபர்ஸ்ட் டைம். நானும் இது மூலமா தான் சார்ட்ட சொல்றேன். வாவ் சூப்பர். ஓகே, நிறைய பேர் நிறைய லவ் டுவர்ட்ஸ் குமரன் சார் அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்க. இது புதுசா இருக்கு. ஆமா ஆமா. ஏன்னா எனக்கு என்னைக்கோ எனக்கு அந்த ஏன்னா அந்த சீரியல் நம்ம பார்த்திருக்கோம்ல. ஸோ அவரோட சீரியல் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அது பார்க்கும்போது நமக்கு குமரன் சார்ட்ட ஒர்க் பண்ணணும் ரொம்ப ரொம்ப ஆசை. ஓகே, சரி எப்போ கிடைக்குதோ தெரியலன்னு சொல்லி வெயிட் பண்ணினே இருக்கும்போது ஆக்சுவலாக நான் ஷூட்டிங் ஸ்பாட் போனதுக்கு அப்புறம் தான் இது குமரன் சார் அப்படின்றதே தெரியும். ஓ ஓகே. ஆடிஷன் போனப்பதான் எனக்கு தெரியும். அப்பதான் ஷூட்டிங் அங்க போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஷூட்டிங் போயிட்டு இருக்கு டி நகர்ல. அங்க போனதுக்கு அப்புறம் தான் குமரன் சாரா வரவாலே நானும் ப்ரே பண்ணிட்டேன் எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு. ஓகே, ஸோ அப்படி வந்து நீங்க யோசிச்சீங்க, ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம் நடந்துருச்சு. ஆஃப்டர் 6 years இந்த சீரியலோட ஃபர்ஸ்ட் ஷாட் குமரன் சார் ஆக்ஷன் சொல்றப்போ அது என்ன சீன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எந்த சீன் நடிச்சீங்க? ஞாபகம் இல்லையே. என்னங்க இவ்வளவு மெமரபிளான ஒரு மொமெண்ட் கிடைச்ச உடனே இப்படி பண்ணீங்க பாத்தீங்களா? நிறைய சீன்ஸ் நடிச்சிருக்கோமா. ஃபர்ஸ்ட் ஷாட் சரி எதுலடா நமக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் எதுடா? ஏஆர்எஸ் கார்டன்ல தான். ஏஆர்எஸ் கார்டன். ஓகே ஆமா. ஆடிஷன் முடிச்சிட்டு டே 1 வந்து அங்க ஏஆர்எஸ் கார்டன்ல தான். கரெக்ட். ஆமா, பாட்டி பேரா அப்படின்னு விளையாடுறது அந்த ஏஆர்எஸ் கார்டன்ல தான், மரத்துக்கடியில. சோ அந்த ஃபர்ஸ்ட் அவன் நல்லா ஞாபகம் வச்சிருக்கா. ஆமா, தேங்க்ஸ் டா. ஒரு விஷயம் பேசணும், நல்லா நச்சுன்னு ஒரு கண்டென்ட் கொடுத்திருக்கான். ஓகே, உனக்கு அதான் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல உட்கார மாதிரியே உட்காராத, நல்ல பிரிஸ்கா உட்காரு. என்ன நீங்க இருந்து போனதுக்கு போகும்போது அண்ணா உனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தருவாரு.
எனக்கு யாராவது ஐஸ்கிரீம் வாங்கி தரணும் நானே கேட்டுட்டு இருக்கேன் ma'am. நான் வாங்கி தர நிலைமையில நொந்து போயிருக்கிறேன் என்கிட்ட போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் இல்ல யாராச்சும் ஒரு டீ வாங்கி கொடுத்தாலும் நான் குடிச்சிட்டு நான் கொஞ்சம் தெம்பா ஆக்சுவலா இவன் பேர்ல சொல்லி ஒண்ணு வாங்கிக்கிறேன். ஆக்சுவலா அஸ்வினுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வேணுமா, 2 வேணும்ன்றான். அப்படியே நான் ஒன்று வாங்கிப்பேன். ஓகே சூப்பர் மேம். ஓகே லைக் குமரன் சார் பற்றி சொன்னீங்க. இன்னொரு பக்கம் வெற்றி அவர் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஃப்ரம் வேர் டு ஹியர். அவர் வந்து கடினமான உழைப்பை போட்டு தன்னுடைய இயல்பான நடிப்பு மூலமா தனக்குன்னு சீரியலில் ஒரு இடம் பிடிச்சிருக்காரு. நாங்கள் வந்து நேர்லேயே பார்த்தோம் அந்த ஒரு ஸ்பெஷல் ஷோ பற்றி சொன்னால. அப்போ அவருடைய ஃபேன் ஒருத்தவங்க வீட்டுக்கே நேரில் போய் வெற்றி வசந்த் கூப்பிட்டு போய் அங்கே போய் சாப்பிடலாம் வச்சு அவங்களுடைய ஃப்ரம் த ஹார்ட் அவங்களை எவ்வளோ ரசிக்கிறாங்கன்ற விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணாங்க. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அவருடைய க்ரோத் பர்டிகுலர்லி இந்த சீரியலில். ஸோ அவரை பற்றி சொல்லுங்கள். வெற்றியை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. அவன் வந்து இல்ல அவன் ஆக்சுவலா கேமரா முன்னாடி அவன் நடிக்கிறது அது கிடையாது. அவனோட நேச்சரே அதுதான். வெற்றியோட நேச்சரே அதுதான். அவன் நார்மலா பேசினாலும் அப்படிதான் அவன் பேசுவான். ஓகே லைக் சீரியல்ல இருக்கிற மாதிரி டே 1ல அவன் எப்படி இருக்கானோ அதே மாதிரி சில ஆர்டிஸ்ட் வந்து இன்னைக்கு வர அப்கமிங் ஆர்டிஸ்ட் நம்ம பாக்குறோம். நான் யாரையும் நான் தப்பா சொல்லல. இன்னைக்கு ஒரு சீரியல் அவங்க பண்ணாலே நம்மளுக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ இப்போ ஒரு 15 இயர்ஸாக நம்ம எவ்வளோ விஷயங்கள் நம்ம கோ த்ரூ பண்ணி வந்திருக்கோம். அந்த ஒரு ஏஜ் அப்படிங்கிறது கூட அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்காம நிறைய பேர் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. நானும் பார்த்துருக்கேன் என்னோட லைஃப்பில். பட் வெற்றி வந்து அப்படி கிடையாது. டே 1லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மாங்கிற ஒரு விஷயத்துலேருந்து அவன் என்றைக்குமே மாறல. அந்த ரெஸ்பெக்ட் அவங்க எப்போ போனாலும் சரி குட் மார்னிங்வா. நான் ஷார்ட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவன் ஏய் தம்பி அப்படின்னா நான் குட் மார்னிங் சொன்னேன், நீங்கள் தான் பார்க்கல ஷார்ட்டில் இருந்தீங்க அப்படின்னு அப்போவும் அந்த ஒரு ரெஸ்பெக்ட் இன்னைக்கு வரைக்குமே அவனுக்கு இருக்கு. அவன் எவ்வளவு வளர்ந்தாலும் அவன் இப்படி தான் இருப்பான். ஓகே சோ அந்த ஒரு விஷயம் அப்படியே வச்சிருக்காப்ல. அப்படியே இருப்பான். சூப்பர். சோ உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் வெற்றியை? ரொம்ப பிடிக்கும். என்ன ஏதாவது பிடிச்ச விஷயம் ஏதாவது சொல்லுங்க. மேம் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்கும் அவர்கிட்ட? அவர் விளையாடினே இருப்பாரு என் கூட. உங்க கூட விளையாட்டே இருப்பாரு ஜாலியா? என்ன கேம்ஸ்லாம் விளையாடுவீங்க? எதா இருந்தாலும் விளையாடுவோம். எதா இருந்தாலும் விளையாடுவோம். 2 பேரும் தான் அப்படி ஒன் லைன்ல பேசாதடா தம்பி. நீ நான் இருந்தா நீ நல்லா பேசுவான்னு தானே சொன்னேன். நல்லா ஷார்ட்லயே அவன் நல்லா விளையாடுவான். கிச்சு கிச்சு மூட்டுறது கொள்றது அதெல்லாம் நிறைய ரொம்ப ஜாலியா தான் இருக்குமா மேம்? நல்லா ஜாலியா இருக்கும். எனக்கு ஆக்சுவலா சிறகடிக்க ஆசை எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் டேஸ் கொஞ்சம் டேஸ் வந்தா நல்லா இருக்கும். ஓகே சோ நீங்க சோஃபார் நிறைய இயர்ஸ் சீரியல் நிறைய நடிச்சிருக்கீங்க. பட் அதை கம்பேர் பண்ணியே சொல்லுங்க, இது எவ்வளவு முக்கியமான சீரியல் உங்களுக்கு இந்த டீம் பர்டிகுலர்லி? இது எவ்வளவு முக்கியமானதுன்னு நான் வேற ஒரு இன்சிடென்ட் வச்சு நான் சொல்றேன். ஏன்னா நான் இப்போவும் நான் வேற சீரியல்ஸ் நான் பண்ணாலும் சிறகடிக்க ஆசையில நான் ஒரு எனக்கு பர்டிகுலர் டேஸ் கொஞ்சமாக வந்தாலுமே இந்த சிறகடிக்க ஆசையில் எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்களோ அந்த எல்லா கேரக்டர்ஸையும் யூஸ் பண்ணி அவங்க எல்லாருக்குமே ஒர்க் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கேரக்டரும் பேசப்படுற மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஒரு சிறப்பம்சம் சிறகடிக்க ஆசைக்கு உண்டு. ஒவ்வொரு கேரக்டருக்கு ஒரு ஸ்கிரீன் இதை எல்லா இடத்துலையும் நான் சொல்வேன். சில இடங்கள்ல மதர் ரோலுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காதவங்களும் இருக்கிறாங்க. இப்போ ஹீரோயினோட அம்மா அப்படின்னு சொல்லி சொன்னா ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகி போயிடுச்சு அப்படின்னா ஹீரோயின் அம்மா என்ன பண்றாங்கன்றது கூட காட்டுறது கிடையாது. அவ்வளவுதான் முடிஞ்சது. பட் இங்க அப்படி கிடையாது. இங்க எல்லாருமே பேசுறாங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் 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 அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு அவங்கவுங்களுக்கு தனியா ட்ராக் போட்டு அவங்கவுங்களுக்கு ஒர்க் கொடுத்து அந்தந்த கேரக்டர்கள் பேசப்படுறது சிறகடிக்க ஆசையில. ஓகே சூப்பர். அதனாலதான் இன்னைக்கும் ஜனங்க பேசுறது நான் சிறகடிக்க ஆசையில என்னைக்கோ வந்தாலுமே பேசுறது சிறகடிக்க ஆசையில தான் நீங்க வர்றீங்க அப்படின்னு. ஓ சோ இப்போ ரெகக்னைஸ் பண்றது அந்த அதுதான். நான் வேற ஒரு சீரியல்ல நான் ரெகுலரா வந்தாலுமே அவங்களுக்கு படுறது சிறகடிக்க ஆசையில கல்யாணியோட அம்மா. ஓ ஓகே அதுதான். சோ அப்படி உங்களுக்கு வந்து ரொம்ப மறக்க முடியாத கமெண்ட்ஸ் எதாவது ஞாபகம் இருக்கா மேம் சிறகடிக்க ஆசை சீரியல் அப்புறமா? இதே மாதிரி நான் வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். வேற ஒரு சீரியல் ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருக்கிறேன். அங்கே போயிருக்கும் போதுமே அங்கே வந்த மக்கள் எல்லாமே சிறகடிக்க ஆசை கல்யாணியம்மா நல்லா இருக்கு சிறகடிக்க ஆசை, எல்லாருமே நல்லா பண்றீங்க இந்த மாதிரி பேசின்னு இருக்கும்போது அங்கே அவர் ஒருத்தர் கேட்டார், நம்ம டெக்னீஷியன் ஒருத்தர் கேட்டார், நீங்க இந்த இது ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு நீங்க சிறகடிக்க ஆசையை நீங்க ப்ரொமோட் பண்ணிருக்கீங்க அப்படின்னாரு. ஓ சீரியல் அந்த சீரியலை ப்ரொமோட் பண்றீங்க? அந்த சீரியல் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு நீங்க சிறகடிக்க ஆசையை நீங்க ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. நான் ப்ரொமோட் பண்ணல, மக்கள் எனக்கு கொடுக்குறாங்க அந்த கிரெடிட், அதை நான் கண்டிப்பா அதை ஏத்துக்கணும்ல. சூப்பர். ஸோ நீங்க இது வந்து குமரன் சார் கன்வே பண்ணிருக்கீங்களா? லைக் நம்ம நிறைய நடிச்சிருந்தாலும் இந்த சீரியல் மூலமா நம்மள கூப்பிடுறாங்க ஒரு டேர்ம் பண்ணி அப்படின்றது எதுவுமே கன்வே பண்ணீங்க? எதையுமே இல்ல. ஆக்சுவலா என்னன்னா காலையில வந்த உடனே அந்த சீனை முடிக்கணும். ஏன்னா மோஸ்டா 2-3 இடத்துல ஷிஃப்டிங் இருக்கும். எங்களுக்கெல்லாம் 2 சீன் 3 சீன் அப்படின்னா முடிச்சுட்டு டக்குன்னு அந்த ஷிஃப்ட் ஆகிறதுக்கு அவங்க அந்த இதை முடிக்கணுங்கிறதுல தான் அவங்க எவ்வளோ டைம் நம்ம என்ன டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கோ அந்த டைமுக்குள்ள முடிக்கணுன்றதை பார்ப்பாங்க. அந்த டைம்ல நம்ம போய் இது பண்ணிட்டு இருக்க முடியாது. காலைல வந்த உடனே ரெடியா
அது ஏன்னா போய் ரெடி ஆகிட்டு நம்ம ஷார்ட் முடிக்கிறதுக்கு தான் சீன் முடிக்கிறதுக்கு தான் நமக்கு டைம் சரியாக இருக்கும். செம. ஸோ கம்மிங் பேக் டு வெற்றி அண்ட் வைஷு மேரேஜ். ஸோ ஃபங்க்ஷன் போனீங்க, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னலாம் ரசிச்சிங்க அப்படின்றத சொல்லுங்கள். நான் ஹாப்பி, நீங்கள் அது ஒரு சந்தோஷமா எல்லாரும் டீமா ஒரு அதாவது நம்ம எல்லா ஆர்டிஸ்ட் கூட காம்பினேஷன் நான் பண்ணலை. ஸோ எல்லாரும் ஒரே இடத்துல பார்த்தோம். ரெண்டாவது பிள்ளைகள் 2 பேருமே அந்த மாலையும் கழுத்துமா நிற்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அதை மீறி அவங்க அம்மா அப்பாவையும் நான் சந்தித்தேன். அவங்களே வந்து வாண்டடாக எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அம்மா அப்பான்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் வெற்றியோட அப்பா வந்து வெற்றியோட அண்ணா மாதிரி இருக்காரு. ஆனா வெற்றியோட அம்மா மாதிரி தான் இருக்காங்க. இது சொல்லல அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் வருத்தம். நீங்க அம்மா மாதிரி இருக்கீங்க, அவர் அண்ணா மாதிரி சொல்லிட்டு வருத்தம் வேற சொல்லுங்க. நல்ல குடும்பம். இப்ப அதுல இன்னொரு பொண்ணும் ஜாயின் ஆயிருக்கா. கண்டிப்பா அவங்க லைஃப் நல்லா இருக்கணும். சூப்பர். வைஷு அம்மா அங்கதான் இருக்காங்களா மண்டபத்துல? வைஷு அம்மா கிடையாது, நான் வெற்றியோட அம்மா. இல்ல வைஷு அம்மா அங்கதான் இருக்காங்க, மண்டபத்துல தான் இருக்காங்க. வைஷு அம்மாவை நான் பார்க்கல, பார்க்கவே இல்லையா? யாருமே நான் பார்க்கல நினைக்கிறேன். எனக்கு பர்சனலா ஒரு சில ஆக்சுவலா நீ வந்து உனக்கு நிறைய நீ அடி வாங்கியிருக்கேன். வைஷு அம்மா இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வைஷு என்ன ஏமாத்துனாங்க, ஓகே அவங்க பர்சனலா வச்சிருக்காங்க, அந்த போஸ்ட் என்னைக்கோ அப்டேட் கொடுக்கணும்னு வச்சிருக்காங்க. நீங்க என்ன ஏமாத்துனீங்க அதுதான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் தரேன், சமைக்கிறேன், பாத்திரம் தேய்க்கிறேன்லாம் நான் ஒத்துக்கிட்டேன் மேம். அந்த ஆதங்கத்தை நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் ஆதங்கத்தை கொட்டிடுவேன். வேற என்னெல்லாம் அழகா இருந்துச்சு, என்னென்ன ஃபுட்ஸ் என்னென்னலாம் சாப்பிட்டீங்க? ஃபுட்டு நல்லா இருந்தது. பலாக்கா பிரியாணி போட்டாங்க, சில்லி பரோட்டா போட்டாங்க. நீ ஆல்ரெடி நீ கொஞ்சம் பர்ன் ஆகியிருக்க. இல்ல பலாக்கா என்னது, பலாக்கா பிரியாணியா? பலாக்கா பிரியாணி போட்டாங்க. அது என்ன வாழைக்காயில் ஏதோ ஃபிஷ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எறா மாதிரி ஒரு வெஜ்ஜில் ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸ்வீட் மட்டும் 3 ஸ்வீட் கொடுத்தாங்கடா தம்பி. ஓகே செம்மையா. இன்னைக்கு நைட்டுக்கு நான் சாப்பிடவே வேண்டாம் அந்த அளவுக்கு ஃபுட்டு. அப்புறம் அது என்ன தால் போட்டு, அப்புறம் சாம்பார் போட்டு, அப்புறம் வத்தக்குழம்பு போட்டு, சிப்ஸு வடகம் எல்லாம் போட்டு ஒரு அடி அடிச்சாச்சு. அப்படி இருக்கு. ஸோ உங்களுக்கு அப்படி இருக்கு, எனக்கு அப்படி இருக்கு, உனக்கு அப்படி இருக்கு இப்படி. ஓகே. பட் சீரியஸ்லிங்க நான் ஒரு மாதிரி டீப்பா உள்ள போயிட்டேன், இன் லவ் வித் வைஷு அந்த மாதிரி. ஆனா நீ நீ இருந்தாலும் நீ அங்க வந்திருந்த அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க 2 பேரை பார்த்தா ஓகே நல்லா இருக்கு, நல்ல பாட்டு பாடி இருப்பேன் மேம், பிரசாந்த் மாதிரி ஒரு பொய்யா வந்து சொல் கண்ணே எல்லாம் பாடி இருப்பேன் நானு. வந்திருக்கலாம்ல, அட்லீஸ்ட் ஒரு வேளை சாப்பிட்டா வந்திருக்கலாம். எப்படி நாங்க ஒரு ஃபேன்ஸ் மீட் பண்ணுவோம் அன்னைக்கு இருக்க உங்களுக்கு, அன்னைக்கு மட்டும் வைஷு அம்மாவை மறக்காம கூட்டணுவாங்க. இவன் வைஷோட அம்மா மேம், நீங்க அந்த இன்டர்வியூ நான் லிங்க் அனுப்புறேன். நான் ஏன் இவ்வளவு ஆதங்கமா பேசுறேன்னு உங்களுக்கு தெரியும். அதனாலதான் நீங்க வந்து ஆசையா அதை பத்தி சொல்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். உள்ள பூந்து கெடுக்க கூடாது அதை அப்படின்றதுக்காக நீங்க ஒரு மாதிரி அன்பா பேசுறதெல்லாம் பாதிக்கப்பட்டு போகல தம்பி. இன்டர்வியூ பாத்தீங்கன்னா நீங்களே கடுப்பாய் திட்டுவீங்க அந்த மாதிரி. ஓகே. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் திரும்ப ரீயூனியன் இருக்கா சிறையடிக்க ஆசை டீம்? நீங்க ஒரு மாதிரி ஆசையா சொன்னீங்க ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன்ஸ் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு ரீயூனியன் ஆகணும்னு சொல்லி. ஸோ இதுக்கப்புறமா அந்த செலிப்ரேஷன்ஸ் அஸ் அ டீமா அது தெரியல. இப்ப இவங்க கல்யாணமே நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஷாக் தான் இது. இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷாக் வந்தா, இதுக்கப்புறம் ஷாக் எதுவும் கிடையாது. இதுக்கப்புறம் என்ன ஷாக் எதிர்பார்க்கறீங்க? நீ நிறைய ஷாக் ஆல்ரெடி வாங்கியிருக்க. அது ஒரு 10 மாசத்துக்கு அப்புறம் அடுத்த ஷாக்கு. உடனே 2வது மாசத்துலயே ஷாக் தர மாட்டாங்க. நான் அத சொல்லல, நீ ரீயூனியன் பத்தி சொன்ன, அத நான் சொன்னேன். இந்த மாதிரி ஏதாச்சும் ரீயூனியன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா போய் அப்படி கலந்து பழகலாம். மேம் இன்னொரு பக்கம் வந்து படம் ரீரிலீஸ் ஆகி இப்போ பயங்கர ட்ரெண்ட்லாம் ஆகிட்டு இருக்கு. சீரியலும் ரீரிலீஸ் ஆகி ஒரு நல்ல வைரலாக இப்போ வந்து போயிட்டு இருந்தது இந்த நாதஸ்வரம். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த சீரியலுக்குள்ளே எப்படி மேம் நீங்கள் உள்ளே வந்தீங்க, எப்படி அதனுடைய அந்த கரியர் ஸ்டார்ட் ஆச்சு? நாதஸ்வரம் சீரியல் வந்து கிட்டத்தட்ட சினிமாலெல்லாம் காட்டுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு 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 மிராக்கிள் தான் சொல்லணும் எனக்கு. ஏன்னா நாதஸ்வரம் சீரியலுக்கு வந்து கால் ஃப்ரம் பண்ணியிருந்தது சார் வந்து நியூஸ் பேப்பரில் பண்ணியிருந்தாங்க, திருமுருகன் சார். அப்போ வந்து எனக்கு ஆக்சுவலி அப்போ ஆடிஷன் போயிட்டு இருந்தது, ஃபீமேல் ஆர்டிஸ்ட்க்கு ஆடிஷன் போயிட்டு இருந்தது. எனக்கு அன்னைக்கு வர்றதுக்கான சுச்சுவேஷன் இல்லை. அந்த ஆடிஷன் எங்கே அப்படின்னா தாய் சத்யா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கேகே நகர், அங்கே தான் போயிட்டு இருந்தது. அந்த வீக் என்னால் வர முடியல. சரி ஓகே நெக்ஸ்ட் வீக் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக் போய் பார்த்தா அங்கே மெயில் ஆர்டிஸ்ட் தான் ஆடிஷன் போயிட்டு இருந்தது. நான் வெளில போயிட்டு நான் என்னோட ஸ்டில் நான் கொடுத்துட்டு வந்தேன். சரி ஓகே எப்படியா இருந்தாலும் நம்ம கொடுத்துருக்கோம்ல, ஃபோட்டோ கொடுத்துருக்கோம்ல, கண்டிப்பாக நமக்கு கால் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு 1 வீக் வெயிட் பண்ணேன். எனக்கு கால் வரல. சரி என்ன பண்ணலாம், மறுபடியும் நான் அந்த ஸ்கூலுக்கு போனேன், மறுபடியும் அதே ஸ்கூலுக்கு போனேன். சரி ஏதாச்சும் ஒன்று நமக்கு கிடைக்குதா பார்க்கலாம். நான் மறுபடியும் அந்த ஸ்கூல் போனேன். ஸ்கூல் போனால் அங்கே ஒரு அம்மா வந்து கூட்டின்னு இருந்தாங்க, உள்ளே கூட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த ஒர்க் பண்ணுறவங்க மெய்டு அவங்க கூட்டின்னு இருக்கும்போது அவங்க இல்லைம்மா இந்த வீக் எதுவுமே இல்லை சார், முடிச்சுட்டு போயிட்டாங்க. பட் சாரோட ஆஃபீஸ் வந்து பக்கத்தில் தான், நீங்கள் போங்க சார் கண்டிப்பாக ஏதாச்சும் செய்வார் அப்படின்னாங்க. அவங்க சொன்ன அந்த ஒரு விஷயம் என்னோடய லைஃபையும் மாற்றிடுச்சு. ஆக்சுவலி எனக்கு அவங்க முகம் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் மறுபடியும் அவங்க என் லைஃப்பில் வந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
சரின்னு சொல்லி நான் அதுக்கப்புறம் நான் சாரோட ஆஃபீஸ்க்கு போய் என்னோட ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஆடிஷன் பண்ணாங்க. ஒரு 4 கேரக்டர்ஸ் கொடுத்தாங்க. அந்த 4 கேரக்டர்ஸ்மே நான் பண்ணேன். ஓகே, அதில் தான் நான் செலக்ட் ஆனேன். இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, எவ்வளவோ வருஷத்துக்கு அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் அதே தாய் சத்யா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு நான் சிறகடி காசை ஷூட் போயிருந்தேன். வாவ் சூப்பர் மேம், பயங்கர சர்க்கிளாக கனெக்ட் ஆயிருக்கு. அந்த எனக்கு எனக்கு நிஜமாவே அந்த இடத்துல ரொம்ப ஒரு பெரிய வைப். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் முத என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு நான் போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஷாட்டும் நான் அங்கே தான். எந்த இடத்துல நான் அந்த அம்மா கிட்ட நான் பேசணுனோ அந்த இடத்துல நான் நடந்து வரேன் அன்னைக்கு. வாவ், பயங்கரமான ஒரு அமைச்சு கொடுத்துருக்கு அந்த இடத்துல. எனக்கு So, அவங்கள திரும்ப பாத்தீங்களா இன்னைக்கா தேடி போய்? இப்போ அவங்க இல்லை. இப்போ அன்னைக்கு வந்து ஸ்கூல் லீவ் அன்னைக்கு தான் அவங்க ஷூட் பண்ணாங்க. ஏன்னா அவங்களோட முகமும் எனக்கு ஞாபகம் இல்லையே. எனக்கு அது ரொம்ப பெரிய வருத்தமா இருக்கு எனக்கு. ஓ ஓகே. இல்லை நீங்கள் பட் என்னைக்காவது ட்ரை பண்ணீங்களா மேபி பார்த்து அந்த ஸ்கூல் போய் அவங்கள தேடி? ஆஹா இல்லை, எனக்கு போகிறதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இல்லை. ரெண்டாவது அவங்க முகம் எனக்கு தெரியாது. யாரு அப்படின்னு நம்ம போய் கேட்க முடியாதுல்ல. நம்ம போய் நீங்களா என்கிட்ட பேசுனீங்க, நீங்கள் என்கிட்ட பேசுனீங்க கேட்க முடியாது. இல்லை இப்போ போனீங்கன்னா ரெக்கக்னைஸ் பண்ணிடுவாங்க உங்களை ஜாலியாக பேசி? மேபி நான் ஸ்கூல் டைம் நான் போனால் அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணி நீங்கள் தான் அப்படின்றத என்கிட்ட சொல்லி அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக என்னால் ஏதாவது செய்ய முடிஞ்சா நான் செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை. சூப்பருங்க, கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க. ஏன்னா திரும்ப இப்போ நீங்கள் உங்களுக்கு அங்கே ஷூட் ஆரம்பித்த மாதிரி மேபி நீங்கள் திரும்ப சீஃப் கெஸ்ட்டாக கூட போகலாம் அங்கே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அப்படி போகிறப்போ அவங்க உங்கள்கிட்ட பேச வாய்ப்பு. எனக்கு அவங்கள பார்க்கணும், அவ்வளோதான். ஓகே சூப்பருங்க, இந்த ஒரு கனெக்ஷன் பயங்கரமா இருக்கு. ஸோ அப்படிதான் அந்த சீரியலோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? அது நாதஸ்வரம் சீரியல் வந்து நம்ம அங்கே காரைக்குடியில் ஷூட் பண்ணும்போது, காரைக்குடியில் ஸ்பெஷல் என்னன்னா அவங்க அந்த ஜனங்க எல்லாருமே ரொம்ப பிரியமா இருப்பாங்க. எல்லாரும் ரொம்ப பிரியமா இருப்பாங்க. அவங்க வீட்டில் சமைக்கிறதெல்லாம் கொண்டு வந்து சாப்பிட்றது கொடுப்பாங்க, சாப்பிடுவோம். அது மாதிரி சில சமயங்களில் எங்கேயாச்சும் நாங்கள் வெளியில் ஷூட்டு எக்ஸ்டீரியர் ஷூட் நம்ம போயிருந்தோன்னே சம்டைம்ஸ் நமக்கு ரெஸ்ட் ரூம் போக முடியாது. அவங்க எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கொண்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து காரைக்குடி மக்கள் வந்து ரொம்ப அன்பான மக்கள். தன்னோட ஃபேமிலியில் ஒருத்தரா பார்ப்பாங்க, ரொம்ப அன்பா இருப்பாங்க. சூப்பருங்க. தேங்க்யூ. எஸ்பெஷலி அங்கே ஃபுட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆமாம், கேள்விப்பட்டிருக்கோம் நிறையா. ஆக்சுவலி கல்யாணம்னா நம்ம இதுதான் வெஜ்ஜு சாப்பாடு தான் நம்ம போடுவாங்க. அங்கே காரைக்குடி மக்கள் அவங்களோட கல்ச்சரே வேற. காலையில அவங்க வெஜ் போட்டுட்டு மதியம் நான்வெஜ் போடுவாங்க. எல்லாம் ஃபுல்லா நான்வெஜ் இருக்கும். ஒரு ஓரமா தான் ரைஸ் இருக்கும். மேம் பசிது மேம், இந்த டைத்துல போய் காரைக்குடி சமையலை பத்தி ஞாபகப்படுத்துறீங்க. வெற்றி கல்யாணத்துக்கு போயிடுவாங்க. நான் சாப்பிடவே இல்லை மேம். நான் வெற்றிக்கு நான் மெசேஜ் மட்டும் போட்டுக்கிறேன், ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லி. ஓகேவா, தேங்க்யூ. நீ சொன்ன மாதிரி நீ அங்க வந்திருந்தேன்னு வச்சுக்க, நீ ஒரு சாங் பாடிருக்கலாம். என்னைய வந்து கூட்டின்னு போய் அள வச்சு நீங்க சொன்னீங்களா அது என்னது பலாக்கா பிரியாணியை சாப்பிட்டுட்டு நீங்க சந்தோஷமா ரசிக்கணும். நாங்க ஓரமா உட்கார்ந்து சொல்றேன்ல, உனக்கு இங்க எவ்வளவு மனசு கஷ்டம் இருந்தாலும் அந்த பேர் நீ பார்க்கும்போது நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்கட்டும், அவன் நல்லா இருக்கட்டும் அப்படிதான் உனக்கு தோணும். ஏன்னா அப்படி இருந்தது அவங்க. அதனாலதான் லைக் போட்டு ஸ்வைப் பண்ணிட்டேன், எதுவும் கமெண்ட் பண்ணாம பார்த்தேன். நான் ரீல் காலில் ஒன்று பார்த்தேன், கமெண்ட் போடுங்க அப்படியே டைப் பண்ணிட்டு வேண்டாம்னு சொல்லி அது ஆமாம் வேணான்னு விட்டுட்டேன் மேம். எதுக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவிட்டியாவே இருந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் மேம். தேங்க்யூ. ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.